இங்கே பாருங்கள் பாட்டில் எப்படி ஒழுகுது பாருங்கள். எப்படி ஒழுகுனா நாங்கள் என்னத்தை பண்ணுறது? இது ஒரு பாட்டிலா, அடுத்த பாட்டில் இந்த பாருங்க எப்படி ஒழுகுது. சிக்னோரா வேறு, இது மில்டன். இந்த மாதிரி இருந்தால் என்னத்தை பண்ணுறது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன கொண்டு வந்திருக்க பாருங்கள். இந்த பாட்டில் தாங்க. இது என்ன கம்பெனி தெரியுதா? இது மில்டன். ஓகேங்களா? இது வந்து சிக்னோரா வேர். இந்த பாட்டில் வந்து ஒரு வாரம் தாங்க ஆகுது. பசங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வாரத்தில் உடஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு தான் இந்த பாட்டில் வாங்கணும். இது பாருங்கள், இந்த பாட்டில் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. எப்போவுமே விழும், சொட்டையாகவும் உடையாது. ஆனால் இந்த வாட்டி என்னன்னு தெரியல, ஜஸ்ட் அப்படி கீழே விழுந்தாலே வந்து உடஞ்சி போகுது. இது என்ன கண்ணாடியா? கண்ணாடி தான் ஜஸ்ட் உடஞ்சிரும். ஆனால் இது என்ன சில்வர் தானங்க வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக விழுந்ததுக்கே பார்த்தீங்கன்னா எப்படி ஓட்டையாயிடுதுன்ட்டு அப்படியே தண்ணி அப்படியே ஊற்றி காட்டுற அப்புறமா பாருங்கள். இந்த மாதிரி ஆனால் நாங்கள் என்ன தாங்க பண்ணுறது? இப்படி பொருள் வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக தான். ஸோ நாங்கள் அப்பப்போ வாங்கி யூஸ் பண்ண முடியுமா? விற்கிற விலைவாசிக்கு ஒரு பொருள் வாங்கினா ஒரு 2 வருஷத்துக்காவது வந்தால் தானங்க அது யூஸு. ஒரு வாரத்துக்கு எங்களால் வாங்க முடியுமா? யாராவது மில்டன் கம்பெனிக்காரங்க இன்னொரு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி பொருளை ஃபஸ்ட்டாக கொடுக்காதீங்க. அதுதாங்க சொல்ல வந்தேன். என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிறந்தப்ப வந்து ஒரு ஃப்ளாஸ்க்கு வாங்கினோம். அது கிட்டத்தட்ட 11 வருஷமாக இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அந்த ஃப்ளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஞாபகமாக வச்சுருக்கோம். அதனால தான் இந்த மில்டன் கம்பெனிலாம் நாங்கள் பொருள் வாங்கணும். ஸோ இப்படி இந்த மாதிரி திறமை இல்லாமல் பொருளை கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன தாங்க பண்ணுறது? இது வந்து அதுக்கப்புறம் இந்த ஒரு வாரத்தில் எங்கள் வீட்டில் இந்த 2 பாட்டில் உடஞ்சி போச்சு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்க பொருளை தயவு செஞ்சு யாருமே வாங்காதீங்க. வாங்கிட்டு அப்புறம் என்ன மாதிரி கஷ்டப்படாதீங்க. ஸோ அதுதாங்க சொல்ல வந்தேன். சரிங்களா? பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது ஸ்கூலில் சொல்கிறதுனால தான் சில்வர் வாங்கி யூஸ் பண்ணுறோம். அதனால் இது பார்த்திங்கன்னா விலை வந்து எப்படி 4-5 மடங்கு இருக்குது. 200, 250 அந்த ரேஞ்சு இருக்குது. இந்த மாதிரி உடஞ்சி போனால் எங்களால் அடிக்கடிக்கு வாங்க முடியுமா? அதுவும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறது, திடீர்னு பேக்லலாம் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி ஆகிடுச்சு, நோட் புக்ஸ்லாம் தண்ணி ஆகிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? இது வந்து குழந்தைங்களுக்காக வாங்குகிற பொருள். அது எந்த அளவுக்கு வர்த்தாக இருக்கணும்? இவ்வளோ ஃபஸ்ட்டாக பொருளை கொடுத்தா நாங்கள் என்ன தாங்க பண்ணுறது? தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரி பொருளை கொடுக்காதீங்க. காசு வந்து வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி தரமாக பொருளை கொடுக்குற வழியை பாருங்கள். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க சொல்லுங்கள், எந்த பொருள் நல்லா பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். வாட்டர் பாட்டில் ஏன்னா வந்து இந்த குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது அடிக்கடி நம்ம வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இது என்ன யூஸ் அண்ட் த்ரோவாங்க? அந்த மாதிரி தாங்க ஆகிடுச்சு. ஒரு வாரத்தில் வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது ஒன்றுமே பண்ண முடியாது. தூக்கி தான் தூர போடணும். ஆனால் நம்ம காசு கொடுத்தது பார்த்திங்கன்னா 200, 250 அந்த ரேஞ்ச் கொடுத்து வாங்கியிருக்கோம். பசங்க என் பையனுக்கு இன்றைக்கி தண்ணி பாட்டில் இல்லாமல் தான் போயிருக்கான் ஸ்கூலுக்கு. இந்த மாதிரி நடந்ததுன்னா எத்தனை நாள் நான் போய் அப்பப்போ பொருள் வாங்க முடியுமா? வாங்குகிற காசுக்கு கொஞ்சமாவது ஒரு நல்ல பொருளை கொடுங்க. ஓரளவுக்கு வர்த்தாக இருந்தால் தான் வந்து எல்லாருக்குமே சந்தோஷம். எல்லா இடத்துலையும் வந்து நம்ம பொருள் போய் வாங்குறோம், கம்பெனி ஐட்டம் அப்படின்றதால தான் போய் வாங்குறோம். எல்லா இடத்துலையும் போய் வாங்குறது இல்லை. வாங்குறது இப்படி ஃபஸ்ட்டாக தான் நாங்கள் என்னங்க பண்ணுறது? பார்க்குற நீங்களாவது இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரையும் இந்த மாதிரி பொருள் வாங்க வேணான்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் பாட்டில் எப்படி ஒழுகுது பாருங்கள். எப்படி ஒழுகுனா நாங்கள் என்னத்தை பண்ணுறது? இது ஒரு பாட்டிலா, அடுத்த பாட்டில் இந்த பாருங்க எப்படி ஒழுகுது. சிக்னோரா வேறு, இது மில்டன். இந்த மாதிரி இருந்தால் என்னத்தை பண்ணுறது?